Hi students, இது exercise 2.6 question number 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா obtain the Cartesian form of the locus of z is equal to x plus y in each of the following cases அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கார்டீஷியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x and y அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களோட ஆன்சரில் x and y ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நம்மளுக்கு z என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x plus iy. இதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா z எடுத்துக்குவோம். z is equal to x plus iy. ஆனால் கொஸ்டின் என்ன பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இது ஐஇசட் ஐயால் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஐ இன்ட்டு என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஐஎக்ஸ் மைனஸ் ஒய் இது மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் த ஹோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் மைனஸ் ஐ மட்டும்தான். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஐ வந்துச்சு. இது வந்து இமேஜினரி பார்ட், இது வந்து ரியல் பார்ட். ரியல் பார்ட் அலாங் வித் த சைன், ஸோ மைனஸ் ஐ. ஸோ இப்போ கிவன் தட் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட்னா எனக்கு என்ன ஆச்சு, மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொன்னால் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஆர் இது எப்படி எழுதலாம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. சரிங்களா, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது கொஸ்டின் எக்ஸைஸ் 2.6ல கொஸ்டின் நம்பர் 3ல செகண்ட் சம் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின், obtain the Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்னன்னா imaginary part of 1 minus I into z plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சம் போகலாம். நம்மளுக்கு கொடுத்து என்னென்னு பாருங்கள், z is equal to x plus iy. அதை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்குவோம். சொல்யூஷன் let z is equal to என்னென்னு எடுத்துக்கலாம்னா x plus iy. இப்போ 1 minus I into z plus 1 இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 1 minus I into x plus iy plus 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, உள்ள ஜஸ்ட் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 1 into xனா x, 1 into iy தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென் மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போடும்போது மைனஸ் ஐஎக்ஸ், இந்த சைடு போனால் மைனஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1. சரிங்களா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ். இந்த ஐ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் 1. அப்போ மைனஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 1. அந்த அடிப்படையில் இது என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆகிடும். அப்போது உங்களுக்கு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐயை எடுத்துட்டிங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா given that imaginary part of 1 minus I into z plus 1 அதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா, இப்போ இதில் நம்மளுக்கு இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளைஸ் y minus x equal to ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 0 ஆர் இது எப்படி இல்லைன்னா y is equal to x. ஓகே, இட் இஸ் a line, straight line passing through origin அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் z plus i modulus of z plus i is equal to modulus of z minus 1 சொல்லிட்டாங்க. இதோட லோக்கஸ் என்னன்றது கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு zனா நம்மளுக்கு தெரியும், z is equal to என்னன்னு தெரியும், x plus iy அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. therefore நம்மளுக்கு என்ன modulus of x plus iy plus i. இது என்னென்ன modulus of x plus iy minus 1. இதில் x ஐயை மட்டும் காமனாக எடுத்துடுங்க. அப்போ y plus 1. இதில் பார்த்தீங்கன்னா x minus 1 ப்ளஸ் என்னென்னா iy. இப்போ மாடலஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எழுதலாம், ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே எழுதும்போது என்ன எழுதலாம், ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இது இமேஜினரி பார்ட் 1. இதே போல் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு ஒய் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், இது பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன ஆகிடுச்சுன்னா ஒய் ஸ்கொயர். இது அப்படியே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறீங்க. இது எக்ஸ் ஸ்கொயர், இது பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் 1. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஏன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் கான்செப்ட். சரிங்களா, ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் 1 இங்கேயும் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 2y is equal to minus 2x. ஆனால் 2 நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ். இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் 0. சரிங்களா, அதாவது கொடுத்தக்கூடிய கான்செப்ட் இசட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐவை அப்ளை பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ரியல் பார்ட்ஸ் அண்டு
சாரி ரியல் பார்ட்ஸை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க, இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதேமாதிரி இமேஜினரி பார்ட் அரேஞ்ச் பண்ணுறீங்க, இங்கே ஐ இருக்குது. இங்கே ஐ கூட என்ன இருக்கா மீனிங்னா 1. ஸோ ஐயை காமன் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு y+1 வரும். இந்த சேம் வே இந்த பக்கம் பார்க்குறீங்க, இங்கே எக்ஸு இங்கே -1 இருக்குது, ஐ ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற எக்ஸையும் இங்கே இருக்கிற 1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ x -1 ஆகிடுச்சு ப்ளஸ் ஐஒய். ஸோ இது மாடலஸ்குள்ளே இருக்குது. ஸோ நமக்கு zx ப்ளஸ் ஐஒய் ஆகிடும். மாடலஸ் ஆஃப் z அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் imaginary part the whole square, that is இங்கே இதை பொறுத்தவரையும் x² + y² வந்துடும். சரிங்களா? அதுபோல் நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x² இங்கே y+1 whole square, அதுபோல் ரூட்டுக்குள்ளார இங்கே x - 1 whole square + y², தென் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், z bar அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா z இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ z bar இஸ் ஈக்குவல் டு z இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், 1/z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. z இன்ட்டு z bar இஸ் ஈக்குவல் டு ஆகிடுச்சு அப்படின்னா 1. நம்மளுக்கு முன்னே தெரியும் z மாடலஸ் ஆஃப் z² அப்படின்னு சொன்னால் z இன்ட்டு என்ன எழுதலாம், z bar. இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் பார்த்துருக்கோம், நிறைய சம்மில் இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ z இன்ட்டு z பார்னால் மாடலஸ் ஆஃப் z² இஸ் ஈக்குவல் டு 1. மாடலஸ் ஆஃப் z² அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நத்திங் பட் x² + y² இஸ் ஈக்குவல் டு 1. இது இப்படி நம்ம ஈஸியாக